பவானி உனக்கு ஒரு காலம் நொண்டியாடா நீ படுத்தது கலுங்கடியா அலறுதடா இத்தி மரம் ஆடாத சாமிய என் கலிஜரி உடமரத்தன கூப்பிட்டாட இறங்காத சாமிய என் கலிஜரி ஊத்தடியான கூப்பிட்டா இறங்க கருப்பு கூட வாடா ஹலோ 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 ரெடி சார் டைரக்ட் சார் ஹலோ ஹலோ ரெடி கேமரா ஹலோ ஹலோ ஆள் புத்துரு எங்க நாடகம் பார்க்க வாங்க என்னங்க ஹலோ ஹலோ இடியாப்பம் பருத்திப்பால் ஹலோ ஹலோ ஓம் நமச்சிவாய நமகே ஓம் நமச்சிவாய நமகே ஓம் நமச்சிவாய நமகே தேவி மீனாட்சி அம்மா திமிடமிட தலபிரங்கம் జగజ్జనని సుగవాటి కళ్యాణి జగజ్జనని జగజ్జనూపిని మధురవాణి జగనూపిని మధురైవాణి కక్కడల మనో మగిల మీనాచి మగిల మీనాచి జగజ్జనని సుగవాటి కళ్యాణి జగజ్జనని జనని राजकुमारी भवानी राजकुमारी भवानी राजकुमारी भवानी अम्मा पंचमी तमिल परमेश्वरी जगजननी जननी கலைவாணி நாவிடு உமைப்பாட பரத்தருவாயம்மா நாவிடு உனைப்பாட நலந்தருவாயம்மா பரத்தருவாய் தாயே கலைவாணி பாட வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யானை முகத்து கேட்டு பாட வைத்த சாமி
குணங்களையும் மொத்தமாய் கொடுக்குறையா மொத்தமாய் கொடுக்குறையா யாரே முகத்து கேட்டு ஆட வைத்த சாமி இங்கே இருக்குறையா இங்கே இருக்குறையா சொன்னது நிச்சயம் எனக்கு வையா கருணை ரொம்ப பெரியதையா ரொம்ப சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரொம்ப சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா நானே முகத்து கேட்டு ஆட வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்கிறையா தினசரி பூஜைகள் தினமுறை நடக்கிறையா தினசரி பூஜைகள் தினமுறை நடக்கிறையா தினப்புள்ள சாமி இருந்தா நிச்சய சொன்னது படிக்க முடியா தினப்புள்ள சாமி இருந்தா சொன்னது நிச்சயம் அளிக்கும் ஐயா கண்ணுரங்க சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரொம்ப சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணூரங்க சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரொம்ப சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா நானே முகத்து கேட்டேன் ஆட வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை கலங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை கலங்களையும் மொத்தமாய் கொடுக்குதையா மொத்தமாய் கொடுக்கலையா நானே முகத்து கேட்டேன் ஆட வைத்த சாமி இங்கே இருக்கிறையா இங்கே இருக்கிறையா हल 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 கொஞ்சம் ஏத்தனே ஹலோ 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 ஆனந்த கணபதியே தாமந்த மாமதி சடையனின் நலமே தகுந்த வலுவ சித்தர் பொலிதிடும் பயமே தாமந்த மாமதி சடையனின் நலமே தகுந்த வலுவ சித்தர் பொலிதிடும் மயமே ஆனந்த கணபதியே விக்னேஸ்வரம் அஹிங்கரன் குணநிதியே
கணபதியே ஞான கல்வி முழுக்கும் வைராக்கியம் தந்து வந்தவர் கல்புரியும் திருவாக்கியம் ஞான கல்வி முழுக்கும் வைராக்கியம் தந்து வந்தவர் கல்புரியும் திருவாக்கியம் ஆனந்த கணபதியே விக்னேஸ்வரன் அஜிங்கரன் குலநிதியே ஆனந்த கணபதியே நாட்டும் ஏகமது ஓட்டும் ருசிதனை காட்டும் பசிதனை கூட்டும் நாட்டும் ஏகமது ஓட்டும் ருசிதனை காட்டும் பசிதனை கூட்டும் அஞ்சிதம் குன்றும் கவிதை குஞ்சரசம் அணிந்து கஞ்சமென்று வந்தவர்க்கு அச்சமென்று அருள் தருவாயானந்த கணபதியே விக்னேஸ்வரன் அகிங்கரன் குலநிதியே ஆனந்த கணபதியே ஆனந்த கணபதியே ஆனந்த கணபதியே நாடகமாக வந்திருக்கிற அண்ணாச்சி வந்திருக்கிற அண்ணாச்சி போதும் போதும். ஹலோ 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 யாரா இடிய போக மாட்டேன். ஆளாளுக்கு ஒன்று கிளம்பி விட்டு போயிடுறாங்களே. அருமையான ஒரு நாடகம் பார்க்க இடம் இல்லை. அந்த தள்ளி நிற்கிற ப்ரோ இங்கே வாங்கலே, மேடையில் ஏறி உட்காருங்க வாங்க. ஐயா மைக்கில் வாலியம் வைங்கயா. ஹலோ 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 ஏலே யாரா போடா, உள்ளதே இடம் உள்ள ஏறி உட்காருறேன். தம்பி மைக்கில் வாலிங் வைங்க தம்பி. இந்த பொம்பளையாலாம் கொஞ்சம் பேசாமல் இருங்கத்தா, என்ன போய் சீரியலை பார்த்துட்டு அப்புறம் வாங்க. ஹலோ ஹலோ இது ஹலோ ஹலோ எக்கோ வைப்பா, சாமியை நிப்பாட்டிக்கிறோம். ஹலோ 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 கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு காளியம்மனை கும்பிடு, கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம ராஜாராணி ஆட்டம் பார்க்க ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில கூட்டரம்ப கூட்டிருச்சு நம்ம ராஜாராணி நாடகம் பார்க்க. கூட்டரம்ப கூட்டிருச்சு நம்ம ராஜாராணி நாடகம் பார்க்க.
ஏலேலோ இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும் ஏலேலோ கூட்டரவு கூடி இருக்கிறவா ராஜா ராணி ஆட்டம் பார்க்க அழுவத்து கூடி இருந்தா நன்னானே இந்த ஆடர்ந்த கூட்டத்தில் நடன கேமரா வாடிமா இந்துரு மச்சான் பக்கவாத தெரியுமா வாடிமா இந்துரு மச்சான் பக்கவாத தெரியுமா ஓடி விளையாடுமா யா மாமா மாமா ஓடி வளர்ந்து மாமா ஓடி விளையாடுமா யா மாமா ஓடறந்த கூட்டத்தில் ஏழல மாமா ஓடு ஏலோ ஏலேலோ ஏழல மாமா ஏலேலோ ஏலோ ஏலல மாமா ஏலேலோ ஏலே ஏலேலோ ஏலே ஏலே ஏலேலோ ஏலே ஏலேலோ ஏலே ஏலே ஏலேலோ அது சடவரதி வர ஏ காளியம்மா அழகு ஜட தோடறீங்க அழகு ஜட தோடறீங்க அஞ்சு சடவரதி வர ஏ காளியம்மா அழகு ஜட உனக்கு தோடறீங்க பிள்ளா போய ஜாமினா கையேலேலோ ராடம் கையேலேலோ சாரட்டு வண்டி ஒட்டி சலங்க மணி மாடு ஒட்டி ரெண்டு சலங்க மணி மாடு ஒட்டி சரா சரா ரெண்டு புட்டி சலங்க மாடு ரெண்டு புட்டி ரெண்டு சலங்க மாடு ரெண்டு புட்டி சாரட்டு வண்டி ஒட்டி சலங்க மணி மாடு ஒட்டி ரெண்டு சலங்க மணி மாடு ஒட்டி சாயங்காலம் போற வண்டியா என் மாமா சாயங்காலம் போற வண்டிய மாமா காளியம்மை வாஜலுக்கு ஏழல மாமா நம்ம காளியம்மை வாஜலுக்கு ஏழல மாமா காளியம்மன் வாசலுக்கு மாமா இந்த காளியம்மன் வாசலுக்கு மாமா ஆளுயர விச்சரவா ஆலோயர விச்சர்வா ஆளுயர விச்சரவா அசையாது ஒடியர்வா கிருமி அசையாது ஒடியர்வா கெட்டவர தந்தோரு மாய சாமி சாமி கெட்டவர தந்தோருமா 18ஆம் படியா ஏ சாமி அந்த 18 படிதாண்டா எனக்கு குலசாமி 18 படியா நான் என் சாமி எங்க 18 கருப்பு சாமி என் சாமி புருதரன் திருச்சு உள்ள இந்த வடக்கு தெரு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஒரு திரண்டுருச்சு இங்கே ஒற்றுமையாகிருச்சு புள்ள ஒற்றுமையாகிருச்சு நாடு திரண்டுருச்சு என் மாமா நாடு திரண்டுருச்சு என் மாமா நாடு திரண்டுருச்சு என் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழல மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழல மாமா ஓடு ஏலோ ஏலேலோ ஏழல மாமா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏழல மாமா ஏலேலோ ஏழல மாமா ஏலேலோ இந்த தங்கச்சிகளுக்கு வாழ்த்துக்கள் தான் நல்லா குத்தாட்டம் போடுறேன் எந்திரிச்சு சும்மா ஆடு பேசாம நீங்க ஆடலாமே நாங்க வீட்டுக்கு கூட போறோம் ஒரு நாள் சந்தோஷமா இருங்க எனதா எவன்டா இடியப்பம்ன்றது பேப்பைய மயனே பேரன்பு கொண்ட என் உயிரிழு மேலான என் அன்பு உடம்பிறப்புகளே பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் இந்த தமிழன் எவ்வப்போதும் சலித்ததில்லை. ஆண்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன் எம்கேஆர். பெண்களை பூரா அன்னை தெரஜாவா நினைச்சு வணங்குறேன். தெரஜான்னு சொல்றேன். எந்த பொம்பளை பொண்டாட்டி புருஷனுக்கு கஞ்சி ஊத்துற இங்க வாரு கேமராமேன் ஊரா என்னடா சாக்கடையில் உட்காந்துருக்கிய? சரி நீங்க 4 பேரும் பரவாயில்ல, இங்க வர்றா புத்துற என்னடா வர வர வேல்ராஜ் கேமராமேன்
சினிமா எடுத்தது மாதிரி கவட்டுக்குள்ளேலாம் திறாங்க. அருமையான மேடை. இந்த மேடை ஓட்டவர் யாருப்பா? வினோத். வினோத், என்னடா பண்ற? கொட்டையை பிரிச்சுட்டு போப்பா. அருமையான மேடை. மேல இருந்த ஆலமரத்து பழமா விழுந்து தலையில விழுகுதுற நாங்க. சின்ன பையலெல்லாம் உள்ள வந்து சோப்பிட்ட பார்க்கலாங்கிற மாதிரி தூக்கிட்டு போறாங்க. நன்றி நன்றி. எது அப்படி இருந்தாலும் சரி, உங்க அன்புக்காக நாடகத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலை. அன்புக்குரிய உறவுகளே, எங்களை போல நாடக நடிகர் நீங்க போட வேண்டும் என்றால் இப்படி இடத்துலலாம் போடாதீங்க. எவ்வளோ பேர் நாடகம் பார்க்க முடியாமல் சிரமப்பட்டு போறாங்க தெரியுமா? ஒன்று ஆற்றுக்குள்ளே ஓடுங்க, இல்லை பிஞ்சக்காட்டில் ஓடுங்க. அப்படியே இல்லையா, நாங்கள் நடித்து மெமரி கார்டு அனுப்பி விட்றோம், டிவியில் போட்டு பார்த்துக்கங்க. என்னத்தை சொல்ல, இங்கே வாரு ஏதா இடம் இல்லாமல் என்னத்தா அப்படி நிற்கிற? வீட்டுக்கு போயிட்டு பிரிட்சை தூக்கிட்டு வா. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பிரச்சனையை கிளப்பி விட்டு போயிடுறேன். அம்மா, ஆரம்பத்தில் ஜிபி முத்து வந்தார், செத்த பையன் நார பையன்டாரு. அதுக்கு ஒரு ரவுண்டு தெரிஞ்சாங்க. அந்த இடியப்பம் அப்போ ஒருத்தன் தம்பி ஒருத்தர் இருக்கேன் மேலூர், வணக்கண்டா கொடூரமா, வணக்கண்டா உள்ள பாண்டா பயலுக கொடூரமான்ட்டேன். இப்போ ஒருத்தன் கிளம்பிட்டேன், ஏங்க என்னங்க கூமாப்பட்டிக்கு வாங்கன்னா 70 வயக்கு போய் திரும்பி வந்திருக்காங்க. பூரா வெயிலாத்தியா இருந்திருக்கு. இந்த உலகத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இத்தனை தமிழர்களையும் ஈர்த்தாங்க பாரு அந்த 4 பேர். அவங்க தான்டா பெரிய ஆள். மருதமணியா உள்ள போய் பாரு, குளுக்கோஸ் ஏறி படுத்து கிடக்க. இங்கே வா, வெம்பாவ முடியாம கிடக்க. சோத்து பானையெல்லாம் தண்ணி ஊற்றிட்டீங்களாத்தா? பொம்பளை நினப்பு பூரா வீட்டில் தானே இருக்கும். பிரிட்சில் மாவு வச்சமே, பிரிட்சு ஓடுதா, தண்ணி லீக் அவுட் ஆகுதா? ஆம்பளையால் ஊரா எங்கன பைக்க நிப்பாட்டினமோ எவனும் எதுவும் பண்ணிடுறாங்களா? உலகம் அப்படி இருக்கு. இந்த உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. இந்த ரெண்டும் செய்யாத மனுஷன் தான் நல்ல மனுஷன். உண்மை அதே. அப்படி கைதட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். கைதான் தட்டணும், வேற என்ன செய்ய? அப்பா ஐயா, பெரிய செயின் போட்டவரே ஐயா, கொஞ்சம் விலைக்குங்கய்யா. வாத்தா கமிட்டியில் சேர்ந்துக்க. இது தாண்டா ரொம்ப குத்தாட்டம் போடும் போலடா. பரவாயில்ல, என் தாய் வாத்தா, என் தாய் வா, கரகத்தை சோடிச்சு வா. ஒரு பாட்டு பாடிக்கிறோம், என்னத்தை சோக்கு சொல்லி மைத்த புடுங்கினேன். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு, ஏ ராமேஸ்வரம் படுத்துறோம் வைக்கிறோம்பா, அவர்தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமன் நாடு தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேவபிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி, அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி, வெட்டிகளை குய்த்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். ஐயா, தென்பாண்டி ராமநாடு நம்ம தேவபிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கள்ளி வளம் தந்தாரையா, இளைஞர்கள் கனவு காண சொன்னாரையா. ஏ தென்பாண்டி ராமன் நாடு அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண்மீது
மீது கலையே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா அப்பின் மீது வீசினார் மக்கள் மனதின் மீது புகழ் துவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா அப்துல் கலாம் ஐயா நிலைமே இதுதான். அப்துல் கலாம் ஐயா தெரியுதா உங்களுக்கெல்லாம்? அவர் தான் திண்டுக்கல் மாட்டியாவாரி இடியப்பம். அப்துல் கலாமுக்கே இடியப்பம் புளிஞ்சான் பாரு, அவன் தான்டா டிரைவர். ஏவகனை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், ஒட்டுமொத்த நாடுகளே பயந்து கொண்டிருக்கிறது ஒரு தமிழனை நினைத்து யார் என்றால் அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. நல்ல மனிதர், மனித நேயமிக்கவர், உலகத்திலே சொத்துக்களோ எதுக்கும் ஆசைப்படாத ஒரு மனிதர் யாருன்னா அப்துல் கலாம் ஐயா தான். நான் தமிழே, அதனால நான் கை தட்டுவேன். நீங்களாம் என்ன ஆந்திராவா? பொம்பளை எல்லாம் கை தட்டுங்கடா, குத்தாட்டம் போடுற எப்படி இப்படி சிச்சுக்க வெக்கம் இல்லாம. கொஞ்சம் எல்லாரும் ஓரமே முடித்தானையா, இதுல எங்கிட்ட ஓரமான பாட்டுவேன். தயவு செய்து எல்லாரும் ஆலமரம் புளிய மரத்துல ஏறுப்பா. நான் என்ன செய்ய, இடம் இல்ல, அப்புறம் ஓரமா நெல்லு மைத்த புடுங்கனா இந்த பாப்பாவெல்லாம் அங்கிட்டு விரட்டி விடுறாங்க. மொசர பாருவேன், குதிரை வாழ் மாதிரி அவங்க முறைச்சுக்கிறாங்க. எங்க ஓர இந்த நாடகம் மற்ற நாடகமா இருந்தாலும் பரவாயில்ல, சாமி நாடகம் இதுல எங்கிட்டு சாமி ஆடுவேன். சாமி ஆடி ஒவ்வொன்று உழப்பி பாஞ்சு உருள் மொத்தம் 7 ஜம்பு இங்கே வைப்பான். இந்த 7 ஜம்பை தூக்கிட்டு இங்கே தான் ஆடணும், யாரும் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா இந்த சந்துக்குள்ளே எங்கிட்டு போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஊரில் அப்படித்தான் ஒரு 9 செம்பை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடிடுச்சு. போய் கதவை தட்டி கேட்டால் என் புருஷனுக்கு தண்ணி கொடுக்க செம்பு இல்லை, வேறு செம்பை வச்சு ஆடுங்கடான்றது. நாடகம் பக்தி நாடகம். சாமி இல்லாமல் நம்ம இல்லை. இங்கே இருக்கா ஆத்தா காளியம்மை துடியார். இந்த ஜாமியெல்லாம் தினசரி நீங்கள் வணங்குறீங்கன்னா நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்பீங்க. யார் வணங்குறா? ஆத்தாவை பூராமே இப்போ கிரிமினலாக ரெவடியாக சேர்த்துக்கிறது பொம்பளை ஊரான். இப்படி வரும்போதே வணங்கிக்கிறான். அவள் புஷ்பம் என்னை வந்து நேற்று நோத்தாங்கமான வச்சுட்டாத்தா, அவளை நீர் வராமல் செஞ்சிரு. ஆத்தா ஊரா இப்போ அடியாள். சாமி கும்பிட்ட காலமெல்லாம் மாறி போச்சு. அப்படி விழுந்த ஆத்தா வாஜெல்லாம் 1/2 கிலோ விபூதியை பூசுவாங்க. பூசி மங்குன்னு தவ்வி எலும்புச்சம்பளத்தை வீட்டில் போய் 4 பக்கமும் எரியுவேன். இன்னைக்கு ஆத்தாவுக்கு பைக்கில் போகும்போதே கிஸ் அடிக்கிறேன். ஆத்தா போயிட்டு வரேன், போயிடுறானே 108. சிந்திக்க வேண்டும். இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது. தமிழ்நாட்டில் இருக்க சாமி ஊரா துணியான சாமி. காளியம்மே, மதுரை பாண்டி முனி, 18ஆம் படி பெரிய கருப்பு, மாஜானி ஆத்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அத்தனை சாமி இருந்து ஓம் சக்தி இருக்கலாத்தா. ஓம் சக்தி நான் தான் சொன்னேன். ஓம் சக்திக்கு மாலை ஓடுறவன் போல கவனமாக போடு. ஆத்தா முதுகில் வேலுக்கிட்ட குத்திருமுட்டேன். டிரைவர் ஐயா டிரைவர், அந்த டியூன் போட்டது நீ தானா? கரெக்டாக பாருங்களே புத்துரு, நீ தான் டிரைவரா? டிரைவர் ஊராமே 18ஆம் படி கருப்பனுக்கு சமம். வாழ்த்துக்கள் ப்ரோ. நீனா ஏறி ஓட்டுனா வண்டி நகலாதடா, வண்டி அங்கனே டீப்பே தெரிச்சிடும். ஓவர்லோடு. காலி நீ கூட படம் பார்ப்பான் போலடா. ஓம் சக்தியோ எந்த சக்தியோ அந்த சக்திக்கு மிஞ்சி மனித சக்தி எதுவுமே கிடையாது. தெய்வங்கள் தான். 21 வருஷமா நாடக உலகத்திலே ஒரு எம்கேஆர்னு ஒரு கோமாளி இன்ன வரைக்கும் அந்த பேரை தக்க வச்சிருக்கேன்னா கலிசேரி காளி முனிகன்னு அந்த 18ஆம் படியான இல்லாமல் நான் இல்லை. சாமிதான் போறாம இங்கே இல்லை, போட்டி ஓடலாம். அவன் பெட்டி கடை வச்சிருக்கானே, நம்ம எதிர்த்தாப்புல மல்லிகை கடை வைக்கணுமே நினைக்கிறவே மனுஷன். அவன் பெட்டி கடையை எப்படா காலி பண்ணணும்னு கழுத்திருப்பேன். சேவலை அறுத்து மண்டையை தூக்கி எறியினேன், செய்வனை வச்சு வெட்டி இழுக்கிறாங்கடா. எங்கே பார்த்தாலும் என் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன். அவன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தனே பொம்பளைய மசுரை பிடிச்சி சண்டை போடுறேன். அப்படி போடாதே தா, கராத்த கிளாஸ் போங்க, போயிட்டு வரைஞ்சு கட்டி அடிச்சு செவரு இவரெல்லாம் இடிச்சு விட்டு போ. உங்களை வச்சுக்கிட்டு ஆம்பளைதான் அப்படின்னா பொம்பளை கிளம்பிடுச்சே. ஒரே ஒரு விஷயம், கோயில் தளத்தில் மட்டும் சண்டை ஓடாதியே.
நீங்க எல்லாரும் நாளைக்கு யாரு முகத்துல யாரு முழிக்க போறீங்க? இனிமேலும் நம்ம எல்லாம் பிறக்க போறது கிடையாது. என்னைய பொறுத்தளவு இங்க உட்கார்ந்திருக்க யாரும் என்ன மதமோ என்ன சாதியோ எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுது, நீங்கள் அத்தனை பேருமே எனக்கு சொந்தக்காரர் மட்டும் தெரியுது. இதுதான் உண்மை. என்னைய பொறுத்தளவு அதேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். இனிமே பிறக்க போறோமா? பிறக்க போறதில்ல. அப்படி சொல்லு சிங்கா, பிறக்க போறதில்ல. நீ தண்ணி அடி, தண்ணி அடிச்சுட்டு வெதர் அழிக்கணும் உட்காந்துரு. தமிழ்நாட்டில் என்னைக்கு இந்த டாஜ்மஹால் கடையெல்லாம் மூடுறாங்களோ அன்னைக்குத்தான் எங்க தாய்மார்களுக்கு நிம்மதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏய், ரொம்ப அனுபவப்பட்டிருப்பிய ஓலையாத்தா. புரிஜம் பூரா தண்ணி அடிக்கிறாங்களா? கவலைப்படாத, கம்பியை காய வச்சு வெதரில் சுற்று. 8 நாளைக்கு அணைத்துக்கிட்டே போக மாட்டேன் என்கிட்ட. ஐயாரு பூரா சிரிக்குது. புரிஜன் ஏன் குடிக்க மாட்டாரு? நீ குடிச்சிட்டு வந்தவனே பெரிய இதெல்லாம் கொஞ்சுவ. என் ராசா, தண்ணியை போட்டு வந்துட்டு வெறும் வயிற்றுல படுக்காதீங்க. தோசை சுடுறேன், ஆம்பளேட்டு சுடுறேன், மடியில் தூக்கி போட்டு ஊட்டினேன்னா அப்புறம் மயத்தை பிடிக்கிட்டு குடிக்கத்தான் செய்வேன். நான் இன்னொன்று சொல்றேன் தான், புரிஜன் ஆப்பு சாப்பிடும் போது நீ ஒரு புல்ல சாப்பிட்டு அவன் என்னடி நோத்தாண்ட நீ என்னடா நொம்பா பிள்ளை ஒரு அம்மா ஏன் ஐயா வெறி உன்ட்டேன். ஏய் போக, என் முகரையில் யாருன்னு முடிக்க கூடாது. வாழ்க்கையிலே இந்த மாதிரி மேடையிலையும் இந்த மாதிரி கிரவுண்டில் ஆடினது நீ ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, எக்கோ வைடா தம்பி. மை செட்டு உள்ளூரா வெளியூரா? மை செட்டு பேர் என்னப்பா? பிரியாவா? அப்போ நீ பிரியாத்தையும் போடணும். ரேட்டு ஏற்றி பேச முடியாதுடா, உழைச்சுக்கிறான். கல்யாணம் ஆகலையில விட்டுப்பட மட்டும் பாரு, பொண்ணு கிடைக்காது. எவனுக்குமே பொண்ணு கிடைக்கலையே. இங்க பாரு இந்த மண்டைய. ஆய் ப்ரோ, இந்த பாப்பாலாம் எதுக்குடா ஊட ஊட தெரியுது? உட்கார்த்தா போட்டா படுத்ததுகளே. நான் நாடகத்துக்கு வந்தேன்னா பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார வந்தானாடா. வேணா மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசுல என்ன விதி. வேணா மது பழக்கம் என் அண்ணன் தம்பிகளா, வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆஜ மாணவி உள்ள தெரிவில் வாடும், நம்ம ஆஜ மாணவி உள்ள தெரிவில் வாடும். கேமரா வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆஜ மாணவி உள்ள தெரிவில் வாடும், நம்ம ஆஜ மாணவி உள்ள நம்ம அப்பா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனத்தை இந்த பாலா போன இந்த குடிநாட்ட அட தெரிவில் வாடுமே. தெரிவில் வாடுமே. ₹100 ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு ₹100
பாடின எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு நன்றி. பொம்பளை ஆளுக்காக தானே பாடினேன். எங்கள் ஆத்தா ஊரம் அப்படி உட்காந்துருக்கீங்களே ஏன் கப்புளிங்க ஓஜுன்னு நான் தான் ஆரம்பித்து விட்டேன். பள்ளிக்கூடத்துலேருந்து காலேஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. கப்புளிங்க ஓஜுனா என்ன? வானே வானே கூட்டத்தில் இழிச்சிட்டு வானே, புலந்து வா கூட்டத்தை புலந்து வா, யாரும் கையிலே இறக்கி விட்டு வா. தண்ணிப்பாம்பு கண்டங்கருவை மருதமணி வாழ்க. அடுத்த வருஷம் இந்த ஊரில் சவுன்ஸில் நிற்க சொல்கிறேன் மருதமணியை. என்ன கடத்திலும் பொன்னலம் வழங்கக்கூடிய மதிமரியாதைக்குரிய திண்டுக்கல் செல்லாண்டியம்மன் கோவில் வடக்கு தெரு அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் 8ஆம் ஆண்டு உற்சவ ஊஞ்சல் விழாவை முன்னிட்டு நம்பர் 1 ஆளவந்தான் நண்பர்கள் நற்பணி மன்ற இயக்கம் சார்பாக இன்றைய தினம் விழா குழுவினர் என் லட்சுமணன் நாகேஷ், எம் சிவா, கே கணேசன், வி முனியப்பன், எம் ஜெயராமன், எம் பாண்டியராஜ், கே காளிமுத்து, எஸ் ஜீவமணி, எம் ராமு, கே வினோத்குமார், எம் கார்த்திக், எம் கோபால், பி தினேஷ் மற்றும் அத்தனை உறவுகள் அன்போடு ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் மகமாயி என்கின்ற சின் கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். தம்பி மைக்கில் வாலி போயிட்டா இவன் ஏன்டா லவ்வறது போன் அடிக்கலையா, ஏன் குறைக்கிற? இவங்க 2 வைங்கப்பா, வைடா. இந்தா அந்த மிருதங்கத்துக்கு வை, ஆல் ரவுண்டுக்கு வை, இல்லைன்னா என்ன நோத்தாங்கம்மான்னு கூட வை. நடிபச வேந்தன் கல்ல விட்டு எறிகிறாங்களா, தீய பொருதி போட சொல்லு, சீக்கிரம் காசு வாங்கிட்டு போவோம். நடிபச வேந்தன், நடிபச மன்னன். வேண்டா கேமரா மறைச்சிட்டு போட்டா எடுக்கிறேன். தம்பி பின்னாடி கேமரா இருக்குப்பா. அடே 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 டே இங்கிட்டு போங்கடா டே. சாரிதான் அண்ணன் சொல்றத கேளு, அங்கிட்டு இருந்து எடு. நடிபச வேந்தன், நடிபச மன்னன். உங்கள் அபிமான நட்சத்திரம் எம்பி சின்னதுரை அவர்கள் சிவன் மற்றும் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கொல்லிமலையிலே சின்ன கருப்பு இப்படித்தான் இருப்பாரா என அன்பு தம்பி எஸ் கே சங்கர் கோட்டை பெருமாள் மற்றும் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி எங்களது எம் ஜெயபிரியா அவர்கள் மகமாயி மற்றும் தெலுங்காயாக நடிக்க காத்துக்கொண்டார். அதற்கு அடுத்தபடியாக 6 மணிய கலையராசு, 3 மணிக்கு முனியராசு, 8 மணிக்கு பவுன்ராஸ், 9 மணிக்கு பொன்ராஸ். எனது அன்பு அண்ணன் கா புதுக்கோட்டையை சேர்ந்த PM தங்கராஜ் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல் கணச்சு விடுப்பா. அந்த பொண்ணு கிட்ட என்ன கொண்டு போ, தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே. அந்த பொண்ணு கிட்ட என்ன கொண்டு போ, தனியா இல்லாமே நெஞ்சம் வாடுது, அவ இல்லாமே நெஞ்சம் வாடுது. கன்னித்தமிழ் மண்ணை கேட்ட பொண்ணு நீ அம்மா, ஜென்மம் நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பொண்ணை உள்ளம் ஏற்குமாம். நம்மை பிரிக்கும் சத்தியே அது எங்கும் இல்லை, பிரிக்கும் சத்தியே ஒரு ஆளும் இல்லை, ஒரு காவல் மீறி ஆவல் ஓடுது. அந்த பொண்ணு கிட்ட என்ன கொண்டு போ, தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடுது, அவ இல்லாமே நெஞ்சம் வாடுது. கைதட்டலாம் கைதட்டலாம். கிலோ 30 ரூபா. நன்றி நன்றி.
மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோடையிடி குமரன் அன்பு தம்பி காரக்குடி சரவணன் அவர்கள் மிருகத்தை இசைப்பர். சரவணா நானே கை தட்டிக்கிறேன்டா. லயன் தெரு சுண்டல் சுப்பிரமணி பயலகடா கொடூரமா 201 அருமையான பேர்ரா. லயன் தெரு சுண்டல் சுப்பிரமணி பயலுக கொடூரமா ஆரோக்கியர் நோட்டில் 200 ரூபாடா. பலவாத்திய மன்னன் ஏன் கூட்டம் கலையுது? ஏன் இந்த பொம்பளை ஆளுக முன்னாடி உட்காந்தாலே எனக்கு எரிச்ச மதிராத்தியா இருக்கு. நீங்க எந்திரிச்சு அங்கிட்டு போங்கத்தான். ஆம்பளை ஊரை ஏறி வா, அப்பதான் கப்ளிங் தெரியுமே வா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய ஜக்கல் என்னடா அப்படி உட்காண்ட சத்துருண்ட உருட்டுனே மாதிரி விழுந்து விழுந்து தொலைச்சலாடா மயிறு கொட்டாய் நினைச்சு சாஞ்சு காலையில் டிவி கட்டணும். அன்பு தம்பி அதுதறி மன்னன் எங்களது மணிவேல் அவர்கள் மணிமணியா ஆல்ரவுண்டை அடிப்பார்கள். அடா ஐயா தங்கச்சி ஊரா ஆடிச்சுல இதுகளை இப்போ ஆட வைடா. அந்த ரவுண்டா இருக்கு வர இந்த பேப்பர் எடுத்து வை. அதில் ஓடுற 4 ஓடு. இப்போ ஆடுங்க அப்போ நீங்க. நீ கொடுத்த காசுக்கு மேலே அடிச்சு விட்டா 200 ரூபா சேர்த்து தரேன். தம்பி அர்ஜுன் உங்க சோப்புல உப்பு இருக்கா? வாடா. உண்மையிலே இந்த அர்ஜுன் இவன் பேரு பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டே இப்போ குடும்ப சுமையை சுமக்கிறேன். இவன் தான்டா உண்மையான தமிழன். சுமந்ததுக்கு அப்புறம் ஒரு பிள்ளையை சுமக்க விட்டுருக்கேன். ஓ வயசு கப்பலையும் கேட்குதேன்டா குருணமந்த முண்டை. வீடியோ காலில் வாப்பாரு குளிக்கும் போதெல்லாம் முண்டை. வாங்க கரடி முண்டை. இவன் தாண்டா இன்னைக்கு நமக்கு டிரைவர். அர்ஜுன் நீ பெரியாள வந்து பெருசா இருக்கணும், பெரிய லெவல்ல இருக்கணும். கப்ளிங் ஓசாவா நான் பாடுற பாட்டுக்கு நீ தாளம் போட்டேன்னா திண்டுக்கலை விட்டு தாண்டுவேன், இல்லைன்னா தகடு வச்சிருவேன். கரெக்டா கோஆபரேட் பண்ண. அத்த மத்த மல்லியப்போ இன்னும் பாடவே இல்லை. ஒரு என்ன சொல்ற சொல்லியா? நான் பாடும்போது போடுங்க மிஸ்டர் லப்பு.
ஓகே கரெக்டா கோஆபரேட் பண்ணுங்க. நில்லாவிலே நில்லாவிலே நான் நல்ல நகைச்சுவை செரு பிஞ்சு போவேன். கொஞ்ச நேரத்துல கரண்ட கால ஒடிக்க தெரிஞ்ச கப்ளிங் முண்டை தாளம் போடா ஏடா ஓடம் நடுவினிலே என்னடா போடா ஒருத்தி மட்டும் கரையினிலே ஒரே சப்புதே செயின் செயின் சப் செயின் செயின் சப் பஜனையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுண்டலுக்கும் பொங்கச்சோருக்கும் போடுறேன். வேற பாடு போறேன். பஞ்சு முட்டாய் சேல கட்டி போய் அங்கிட்ட மண்டி ஓடு. எல்லா பாட்டுக்கும் ஒரே நீர்மலை அடியா அடிக்கிறான்டா குருவி மண்டை. என்னக்கா வேணாம்ட்டாங்களா நாடகம்? எங்க ஓர ஓரமா போ. பிள்ளைய காணாமா நல்ல வழியா களைச்சு தூக்கிட்டு போ. சாமியை அழைக்க போறேன். இப்பத்தான் இப்ப எதுக்கு கூப்பிட போறேன்னு தெரியுமா? பொம்பளை ஊரா எந்திரிச்சு ஆடணும், ஆம்பளை ஊரா உட்காந்துக்கிறான். அடுத்து நீ இடம் இல்லாம தெருவில் தெரிய போற. அன்பு தம்பி, கராட்ட கலையிலே பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய நான் ரசித்த கலைஞர்கள் தம்பி மணிகண்டன் முத்துமாரி கலை குழுவின் சார்பாகவும் அவர்கள் குடும்பத்தார் சார்பாகவும் எனக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். எடுக்கணும்னு முண்டைய சாக்கடையில் விழுந்துடாதேடா. இங்க நெருப்புல வச்சது மாதிரி. மணிகண்டன் முத்துமாரி கராட்டா குழுவின் சார்பாக நாட்டுப்புற கலையை வளர்த்து கொண்டிருக்கின்ற வாழ்த்துக்கள் அன்பு தங்கங்களே. மணிகண்டன் முத்துமாரி குடும்பத்தார் சார்பாக அன்பாலயத்துக்காக 501 நன்றி நன்றி. ஏப்பா இது தாலுகா ஆஃபீஸில் கொடுக்க வேண்டிய மண்ணுடா. யாரா இந்த தந்தியால் இருக்கேன் வாசிக்கிறேன். 18ஆம் படி கருப்பு துணை கள்ளிச்சேரி காளிமுனி துணை அன்புக்குரிய மண்டக்கரையான் எல்லாம் வாயில வந்துரும்டா. அன்புக்குரிய மண்டக்கரையான் அவர்களே, பாசத்துக்குரிய சினத்தவளை அவர்களே, என்றும் உங்கள் வழியில் 6 ஆண்டு காலமாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். என் காரவா எதை பின்தொடர்ந்து வர்ற? பின்தொடர்ந்து வருகிறேன் 6 ஆண்டு காலமாக. பசி என்று வருபவர்களுக்கு என்னால் முடிந்தவரை உணவளித்து வருகிறேன். வாழ்த்துக்கள். என்றாவது ஒரு நாள் உங்களை போல் நான் வருவேன். கண்டிப்பா வருவேன். அதற்கு துணையாக நீங்களும் எங்கள் கேப்டன் உறுதுணையாக இருக்க வேண்டும். இப்படிக்கு MKR பயலகடா MKBA அன்பு உறவுக்கு வாழ்த்துக்கள். சூப்பர்யா. அப்ப பழைய பேர்லாம் ஞாபகம் வச்சிருக்க. வாழ்த்துக்கள் புரோ. வாங்க ஐயா. எஸ் கண்ணன் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சார்பாக மாலை ஒரு 1000 ரூபா கொடுங்க. இந்த மாலையை கோயில் இருந்து எடுத்த மாதிரியே தெரியுது. கோயில் மாலை தான். ராஜேஷ் கண்ணன் ஒன்றிய கிழக்கு ADMK பாசற செயலாளர் அவர் சார்பாக பொன்னாடை ஓத்துட்டு மாலையை போட்டு பெரிய ஆளுகள்லாம் போறீங்கன்னா காசுக்கு எங்கோ வண்டிக்கு டீசல் போடணும். என் டிரைவர் நேரம் பிச்சைக்காட்டில் கொழுவை மாட்டி உழுதுகிட்டு இருப்பேன். டிராக்டர் டிரைவர் ப்ரோ. எரிபொருள் தான். நீங்கள் உள்ளே போய் அந்த பொம்பளையில் பார்த்துட்டு போங்க. தூக்கிட்டு கூட போயிட்டு ஒரு 300 ரூபா கொடுங்கய்யா. பீதி வேற வழி இல்லை, வயிற்று பொழப்புங்கய்யா. பெரிய செமிந்தார் மாதிரி உட்காந்துக்கிறார் மயிர். வாடா சாமியை அழைக்க போறேன். நாடகமே சாமி நாடகம் தானே. இதுல சாமியை கூப்பிடாத வைக்காதேன்னா நாங்க வீட்டுக்கு போறோம், காசை கொடுங்க. சாமி நாடகம் தான்.
மருதமணி பயலுகடா கொடூரமா சாமியை அழைக்கவும் பயந்து கிடக்கே. இப்ப மங்கு மங்குன்னு தவிக்கிட்டு கொட்டாய்க்குள்ள வர்றாங்க. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துருப்பீல எல்லாரும். அவன் தாண்டா கங்காருக்கு பிறந்தவன். ஒருவேளை வெதர்ல எறும்பு கடிச்சு புரிச்சா இல்ல வயிற்றாலையா இல்ல சூடு குடிச்சுக்குச்சான்னு தெரியலையாடா. இன்னைக்கு வர முடியாது, மண்டையில முட்டி அங்கே போயிருவேன். அன்னைக்கு மண்ணு மேடா தவிட்டாண்டா கவட்டுக்குள்ள உள்ள போனவன் டான்ஸ் பாவாடை நினைச்சுதான் தவி இருக்கான். அங்க பார்த்தா என் மேனேஜர் நரேன் இருந்தா இவன் தவம் போது அவன் பார்த்தோம் ஆத்தாடி நம்மளோட பெரிய குரங்கா இருக்கேன்னு இங்கிட்டு போயிட்டேன். சாமி அழைக்கினேன். எல்லா சாமியும் தெரியும்ல. 18ஆம் படியான தெரியுமா? கருப்பு 18ஆம் படி கருப்பு. அந்த கருப்பு தான் நம்மளை காக்குது. இப்ப கருப்பை நான் கூப்பிட போறேன். உண்மையான சாமி இங்க இருந்துச்சுன்னா ஆடி வரும். அதே மாதிரி ஆம்பளை பைய ஆடும் போது மிஷின் வச்சிருக்கேன். எவனா தண்ணியை போட்டு ஆண்டினா கம்ப கூட்ட அந்துவோம். ஐயா எக்கோ இப்ப இவன் மேல காலை ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. ஹலோ 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 கொஞ்ச நேரம் மைக்கில் பேசுங்க போ. தீவிர ரசிகர் ஐயா, உங்க பேர் ஐயா? ரஜினி கணேசன் சூப்பர் ஸ்டார் ஐயா. நீங்க யாரு? அப்புறம் நிஷா விழா குழுவினரா? சரி போங்க ஐயா. உங்க பேரு? சிவா விழா குழுவினர். உள்ளவே உட்காருங்க ஐயா. 5-6 முள்ள வெட்டி அழைக்க முடியுமா? ரெடி கேமரா. சாமி அழைக்க போறேன். 18ஆம் படியா எங்க பிறந்துச்சு? எப்படி எத்தனை ஊர்கள் இருந்தாலும் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் எதுக்காக அழகமலையான போய் நாடுச்சு? இந்த 18ஆம் படியா சாமி அழைக்க போறேன். உண்மையான கருப்பு இங்க இருந்துச்சுன்னா அந்த காளியம்மனை கூட்டிக்கிட்டு வரணும். வடக்கு வளநாடு வழிகொண்ட நன்னாடு, தெற்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி 6ஆம் பள்ளி கோட்டை அடையலாயிரம் பண்ண, மேற்கு மலையாள துண்டு தொட்டு முப்போக விளையக்கூடிய மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு செல்வஞ்சலி பாருக்கு மலையாள சீமை. அந்த மலையாள நாட்டை ஆட்சி செய்ய அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அந்த நாட்டு சாமி அங்க தொட்டி கட்ட மறுக்குது. அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் வேண்டாத சாமி இல்லை, வணங்காத தெய்வம் இல்லை. நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க கூடிய இந்த அரசனுக்கு இந்த சண்டாள போய சாமி இங்க தொட்டி கட்ட மறுக்குது. திட்டி தீக்குதுடா மலையாள நாட்டு மக்கள். அப்ப காசி நல்ல மாநகரா காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசு ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கிட்டாய். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தார வாத்து குடுடா. அப்ப காசி விஸ்வநாதன் அவன் சொன்ன சொல்லு மாறாம நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி விவரம் தெரிஞ்சு வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தார வாக்குறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில வளர்த்து ஆளாக்குறா என்று சொல்லி 60 பிள்ளையும் தார வாத்தேன் காசி விஸ்வநாதன். இந்த 60 பிள்ளைய மலையாள நாட்டுக்கு வந்த நேரம் அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொறுக்கலே. வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது.
60 உள்ளையும் மலையாள நாட்டு மக்க இந்த 60 உள்ளையும் வளர வளர 30 விளைச்சி செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது நாடு பஞ்ச நாடாகுது அங்க விலங்கெல்லாம் அஞ்சாகுது அங்க பயிரெல்லாம் கருகுது மக்கள் எல்லாம் பசியில வட்டி நிலவாடுதுடா மலையாள நாடு அப்ப மலையாளத்து அரசு பாட்டைக்க காலத்துல இருந்து இந்த பஞ்ச வந்ததில்லை இந்த பஞ்ச வர காரணம் என்ன எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில அங்க மண்டு குறி பார்த்தாலட்டா அங்க உடுக்க உடச்சிருந்துரு கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போடும் அப்ப இந்த குறி சொல்ல இனி நாட்டுல ஆளு இல்லையா அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா காசி விஸ்வநாதே தாரவாத்து கொடுத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு உருமாறி வளர்ந்து வளர்ந்து ஒத்த பிள்ளையா நிக்குதுடா இது பொல்லா கருப்புடா இவன் ஆரடி வெங்கடா இவன் ரோசாக்கார கருப்புடா இந்த கருப்பு சங்கிரியில கட்டுனாலும் இவன் கட்டு கடங்க மாட்டான் இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புரு என்று சொல்லி பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தான் என் கருப்பன பெட்டிக்குள்ளே அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப பெய்யாத மழை பெருமழை வெஞ்சு குத்தி கிளம்புதுடா கருப்பே பெட்டிய கரவுரண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பே பெட்டி தன்னந்தனியா உருண்டு வருதுடா ஒத்தையில அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லை என்ன என்னைய கீநாட்டுக்கு விரட்டுது நான் கீநாடு தமிழ்நாடு போய் நான் எந்த திசையில உக்கார அப்ப அழகு மலைக்காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 லாடர்களும் அந்த அழகு மலை வனக்காட்டுக்கு மந்திரம் செய்ய வருங்காலம் மலட்டாட்டு தண்ணியில இறங்குற கருப்பை பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியாய் என் 18 படிகரம்பு கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி காளியம்மனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில கருப்பு நீ மகடி ஓட்டு விளையாட கொஞ்ச நேரம் நீ எந்திரி தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா விச்சாருவா சாமி விச்சாருவா முடியருவா சாமி முடியருவா விச்சாருவா பள்ளி நல்ல முடியருவா சாமி முடியருவா விளையாடு விச்சாருவா சாமி விச்சாருவா பள்ளி நல்ல முடியருவா சாமி முடியருவா விளையாடு விச்சாருவா சாமி விச்சாருவா அகண்ட நல்ல முடியருவா சாமி முடியருவா
எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்ப கால்களுக்கு எலுமிச்சம்பூ சல்லடமா கருப்ப சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா பாண்டி சல்லடமா பாண்டி தூக்கி வைக்கும் கால்களுக்கு புத்தியப்பு சல்லடமா கருப்ப சல்லடமா இந்த ஊரை ஆண்டு கொண்டிருக்கின்ற என் கருப்பு வந்து நேரமாச்சு தங்கச்சி காளியம்மனா காணாமுடா என் ரோஜாக்கார முத்து மாறி என் அக்கா தங்கச்சி தீர்த்தாக்கார பொன்றாக்கி கொஞ்சம் நிறைய திருட்டா ஹலோ ஹலோ அமைதியா உட்காருங்க. அதுக்கப்புறம் 7 செம்பு வச்சு ஆத்தா நீ சாமியை நிப்பாட்டுன்னு சொல்லாத ஆத்தா. நாடகமே சாமி நாடகத்தே நான் என்ன செய்வேன்? சாமி கிடையாது. வந்த சாமி ஊரா அந்த மக்களை காக்கு, உங்களுக்கு எந்த குறை வராது. அதுக்காகத்தான் சாமியை கூப்பிட்டது. ஆமா ரைட்டு. அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஊருக்காக ஸ்பெஷலா 2 டான்ஸ் ஆடல் அரசிகள், அபிநய சுந்தரிகள், நாட்டிய தாரகைகள். எங்களது சாந்தி அவர்கள் ஒரு நடன மங்கை, சந்தான லட்சுமி ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே ஒரே ஒரு இந்த ஆலமர கொட்டையை புடுங்கி வாமம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன். கொம்பை வருவேன், கட்டாயம் வருவேன். உள்ள என்ன பண்றானோ? மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து என்னுடைய அன்பு தம்பி உங்களை சிரிக்க வைப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறான்.
பாலமுருகன் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி பைஜெட் பேர் பிரியா ஆடியோ பாட்டு போடுங்க பிரியா. வாழ்த்துக்கள் பிரியா, சூப்பர் சூப்பர். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற பாவம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்க நினைச்சு வந்ததே வேற, பெரிய கிரவுண்டா இருக்கும் போட்டுக்கிட்டு கேமரா திருப்பம்னு வந்தாங்க. இப்போ அவங்க முதுகு கூட திருப்பாம இப்படி நிற்கிறாங்களே. இந்த யூடியூப் சேனல் என் தம்பிகள் படுற கஷ்டத்துக்கு விடிவு காலம் உண்டு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கைதட்டுங்க எல்லாருமே. நாளைக்கு இந்த நாடகம் இந்த ஊரு உலகம் அங்கு இருக்கக்கூடிய தமிழன் கைபேசிக்கெல்லாம் கொண்டு செல்வது யூடியூப் சேனல். அன்பு உறவுகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, நான் என்ன செய்வேன்? உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பேன். என் பேரை சொல்றதை விட நம்பர் 1 ஆள வந்தான் நண்பர்கள் நற்பணி மன்றம் செல்லாண்டியம்மன் கோவில் வடக்கு தெரு திண்டுக்கல் அத்தனை உறவுகளுக்கும் நன்றி நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டும் பொறுமையாக இருந்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், என்னுடைய வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதூரமாக இருக்கக்கூடிய 600 வருஷம் உடமரந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமாளி. எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமுள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்று ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் எரிச்சதாங்காம முடிக்கிறேன். வாங்கம்மா வாங்க வருவார் ஒவ்வொரு ஆளும். அண்ணே ராதாண்ணே சொல்லிருங்க. வரலட்சுமி வரலட்சுமி சொல்லுங்க. கலைமாமணி திண்டுக்கல் ராஜ நடிகர் நடிகை, திண்டுக்கல் ராஜ நடிகை வரலட்சுமி அம்மா கலைமாமணி விருது பெற்ற ஒரு நடிகை. அவர்கள் சார்பாக எனக்கு பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய வரலட்சுமி தாய் அவர்களுக்கு எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாக அத்தனை பேர் சார்பாக அந்த பொன்னாடையை நான் பெற்றுக்கொண்டேன். இத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம். வரலட்சுமி அம்மா ராஜ நடிகை வணக்கம். என்னங்க போயிட்டு ஏங்க போயிட்டு பொம்பளைய கூட்டி விடுறேங்க, கூட்டு வரேங்க. நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். செல்வம்